ஆராதனை காலமாக ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த கால வேளையில் பரிசுத்த ஓய்வு நாளில் உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறேன். அதை கண்டு செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உண்மை தொழுது கொண்டு உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, அந்த நாளில் கூட எங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க. இப்படி ஆசீர்வாதத்தினால் எங்களை தொடர்ந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் தேவையை சந்திக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிற ஆண்டவர். இந்த நாளை எங்கள் கற்று அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆளுமை கற்று அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்தணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்திருந்து நேரம் மேம்பட முதல் பாடலாக கீர்த்தனை பக்கம் 5 இயேசு என்ற திருநாமத்திற்கு என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு பக்கம் 5. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம்.
அனைவரையும் அன்போடு இந்த பரிசுத்த நற்கனை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். ஆரம்ப வசனம், கர்த்தர் தம்முடைய தாசனாகி யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். கம்பீர சத்தமாய் பூமியின் கடையாந்தர மட்டும் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பக்கம் 3 எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு இருப்பாராக. 4ஆம் பகல் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சிறை வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருக்கிற சிந்தைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். பக்கம் 4 உன்னத பாடல் தேவனை சொல்லி ஆராதிப்போம். உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமைத்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே வணக்குமானாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாக பிதாவை மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறேன். ஆமென். இந்த வாரம் குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, நாங்கள் ஜெபம் பண்ணும் முன்னே எங்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நாங்கள் விரும்புகிறதிலும் பெறத்தக்கதிலும் அதிகமாய் கொடுத்து வருகிறேன். எங்கள் மேல் உமது இரக்கத்தை சம்பூர்ணமாய் பொழுந்தருளி எங்கள் மனசாட்சிக்கு பயம் உண்டாக்குகிற குற்றங்களை மன்னித்து உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். அமருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதல் பாடம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 22 31 வரை. Acts chapter 17 verses 22 to 31. Acts chapter 17 verses 22 to 31. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 22 31 வசனம் வரை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனை குறைவுகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அது உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷ கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடுபடிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ
மன திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியாயத்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருப்பார். அந்த மனுஷனை மறுதொழுதி எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத பாடம் சங்கீதம் 66. சங்கீதம் Psalm 66, சங்கீதம் 66 வசனம் 7 இருந்து முடியும் வரை. Psalm 66 verse 7 to the end. சங்கீதம் 66 7 இருந்து முடியும் வரை. அவர் தம்முடைய வல்லமையினால் என்னென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாக தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருந்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டு கடாக்களின் இனப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகனபலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது பாடம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 Peter chapter 3. 1 Peter chapter 3 verses 13 to the end. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முடியும் வரை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முடியும் வரை. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவரானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பால் அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பால் அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திர பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்படையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எழுந்து 2 பாடலை பாடுவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம். நீ வல்லவர், நீ பெரியவர், நீ பெரிய காரியம் செய்கிறவர்.
ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரிய ஆண்டவர். விதமான ஆபத்துகள் வரும்பொழுதெல்லாம் எங்களை கூட இருந்து எங்களை பலப்படுத்தி வரீங்க ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்தி வரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எங்களை முற்றுமாய்மை கத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீங்கள் அதிசயமானவர். நேசரே, திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி அப்பா. உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. உடைய பாதத்தில் அமர்வது எவ்வளோ நிம்மதியான சந்தோஷமான பேரும் கொடுக்கிற அப்பா இடமா இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், பக்கம் 20, பேஜ் 20. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே
ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. ஆம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் பிரியாமல் இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, பிரியாமல் உமக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி. கடைசி வரைக்கும் அப்பா நாங்கள் உமக்கென்று வாழ வேண்டும். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்பா, ஒவ்வொரு நேரத்தில் எங்களோடு இருக்கிற ஆண்டவர், எங்கள் இரட்சகர், எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம். மேல இருக்கிற பாடல் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரின் பாடலை பாடி தேவன் நன்றி சொல்லுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்வேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்வேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி
ஆவியானவரே துணையான சேற்றில் பார்த்த என்னை தூக்கி எடுத்தீரே துணையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இரவும் பகலும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீங்க வழிநடத்தி வரீங்க, அதற்காக நன்றி. உடையான சிற்றிருந்தீங்க தூக்கி எடுத்தீங்க, அதற்காக நன்றி. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வரீங்க, அதற்காக நன்றி. நீங்க தேவையை சந்திக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் அப்பா இப்பொழுது ஆண்டவரை நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்ற ஆண்டவரை உங்களுடைய கிருபை, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நன்றி உள்ளவர்களாய் ஆராதிக்க நோக்கி பார்க்க வந்திருக்கோம். தொடர்ந்து எங்களோட பேசுங்க, எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். சுவிசேஷ படவாசி கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்க. ரட்சகராய் கிறிஸ்துவுக்கே மகிமையாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்க. St. John chapter 14 verses beginning from verse 15. John chapter 14 beginning from verse 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன்
என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. அவர்கள் நாம் இன்னும் சில நாட்களில் அசென்ஷன் டே, அதாவது பரமேனத்து நாளை கொண்டாட போகிறோம், வருகிற வியாழக்கிழமை. அது முன்பதாக இயேசுவானவர் இன்னைக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவர் வந்து சிஷ்யோடு நடந்து கொண்டிருந்தார், நிறைய காலை போதித்துக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் என்றால், நாங்கள் விட்டு போக போகிறேன். அப்படி 2 காரியம் சொல்றாரு. உங்களை விட்டு போக போகிறேன், முதல் காரியம் ஒன்று செய்யணும், 2வது காரியம் நான் உங்களுக்கு சத்திய ஆவியானவர் கொடுப்பேன், ஆவியானவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா முதல் காரியம் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வசனம் 15 21 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். வசனம் 21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவன் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இன்னைக்கு ஆண்டோடைய அன்பை குறித்து அங்கே பார்க்கிறோம். அதாவது ஆண்டு சொல்றாரு, நான் கற்பனை கொடுத்திருக்கிறேன், கமாண்ட்மெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து கட்டளை கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தா நான் சொன்னதை செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இயேசுவில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு எப்ப தெரியும்னா, ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யறது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம முதல் யோசித்து பார்க்கணும். 2வதாக, இன்னைக்கு நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நான் காட்ட போகிறேன்? நான் ஆண்டுல அன்பா இருக்கிறேன்னு சொல்றோம். ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், அன்பா இருக்கிறேன் அப்படின்னு. இந்த அன்பை நான் எப்படி காட்ட போகிறேன்? இந்த அன்பை வந்து நான் எப்படி காட்டலாம்? இல்லை எந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது, அல்லது ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதா, நான் ஆண்டவருக்குன்னு ஆராதிக்கிறதா? சில பேர் பைபிள் படிப்பாங்க, சில பேர் வர்ஷிப் பண்ணுவாங்க, சில பேர் ப்ரே பண்ணுவாங்க. எப்படி அந்த அன்பை காட்டுறது? ஆண்டவர் நான் அன்பா இருக்கிறேன், ஆண்டவர் அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் எப்படி காட்டுவது? அதுதான் 1 பேதுரு வாசித்த பாடம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த MCO, இந்த PKP, இந்த இது ஊரடங்கு சட்டம் மாதிரி, அதாவது வெளியே நடக்க முடியாமல் ஆனாலும் இப்போ கொஞ்சம் நடக்கிறதுக்காக எடுத்து விட்டுருக்கிறாங்க. ஆலயம் திறக்கிறதுக்கு சீக்கிரமாக அவங்க முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து எப்படி தேவன் அன்பு கூறுகிறது? நம்ம கேள்வி கேட்போம், ஆண்டவரே அன்பு கூறுறதுக்கான வழியே இல்லையே, சேர்ச்சுக்கு போனால் அன்பு கூற மாதிரி தெரியும். சொல்லுவோம், ஒரு சேர்ச்சி வந்திருக்கிறீங்க, நீங்க சேர்ச்சி வந்திருக்கீங்க, ஓ அப்பா நீங்க தேவன் அன்பா இருக்கிறீங்க. ஒரு சேர்ச்சிக்கு நீங்க வரல, தேவன் அன்பா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சேர்ச்சிக்கு போனா ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டலாம். ஆனா ஆண்டவர் அதை விட மேலான காரியம் கேட்கிறாரு. சேர்ச்சுக்கு போக முடியாம நிலைமை வந்துருச்சு, சேர்ச்சுக்கே போக முடியாது, சேர்ச்சிலே ஒண்ணுமே நடக்க முடியாத நிலைமை வரும் பொழுது நான் எப்படி இன்னும் தேவ அன்பை காட்டுறது? நான் உண்மைதான் இருக்கிறேன், அவர் கட்டளை பின்பற்றுறேன், அவருக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுகிறது. கஷ்டமான நாட்கள் வரும் பொழுது இன்னும் நமக்கு ஒரு கேள்விக்குறியா வந்துடும். இப்பயே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளை நாட்கள்ல இன்னும் கஷ்டமா வரும் பொழுது, அதான் இந்த பேதுரு பேசுறாரு. பேதுரு வந்த நாட்கள்ல அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆலயத்துக்கு போக முடியாம நிலைமை அதிகம் வந்துச்சு. நேருன்னு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா காலங்கள்ல வந்து நிறைய பிரச்சனை. அவர் உயிரோடு எரிச்சாரு. அதாவது நேரு பேர்னர் தான் வந்துச்சு. பேர்னர் வந்தது காரணமே அவர் நேரு ஒரு ராஜா உண்மையாவே பேர்ன் பண்ணாரு, எல்லாத்தையும் எரிச்சாரு, உயிரோடு எரிச்சாரு. அப்ப பேதுரு நாட்கள்ல, பவுல் நாட்கள்ல இந்த ராஜா இருந்தாரு. அப்ப அவங்க ஆலயத்துக்கு போக முடியல, ரொம்ப வருஷங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா 100-200 வருஷம் வந்து ஆலயத்துக்கு போகவே முடியல. சில பேர் கொகையிலே இருந்து கூட தேவனை ஆராதித்தார்கள். அப்ப அந்த மாதிரி நிலைமை வரும் பொழுது ஒரு 2 வருஷம் ஆலயத்துக்கு போகவே முடியல, இல்ல 3 வருஷம் ஆலயத்துக்கு போகவே முடியல, சர்ச்சுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி இந்த அன்பு கூற போகிறேன் ஆண்டவரை? இன்னும் எப்படி ஆண்டவர் தேடுறது? அதான் இங்க பேதுரு பேசுறாரு. நீங்க நன்மையை பின்பற்றுகிறானால் உங்க தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, ஆண்டவர் தேட முடியல, ஆண்டவர் தேடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தேட முடியல. ஆண்டது போகணும்னு நினைக்கிறோம், போக முடியல. அது எப்படியாவது ஆண்டருக்காக வாழணும்னு நினைக்கிறப்ப பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, பாடுகள் வருது. அந்த பாடுகள் வந்தா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆண்டருக்காக உண்மையா வாழ்வதற்காகவே நிறைய கஷ்டப்படணும். ஆலயத்துக்கு போகனாலே நிறைய கஷ்டப்படணும். ஆண்டவர் தேடினாலும் நிறைய கஷ்டப்படணும். ஆண்டவர் அன்பு கூறுகிறேன்னு சொல்லும் பொழுது அது சாதாரண காரியம் அல்ல. அன்பு கூறுகிறேன்னு சொல்லும் பொழுதே அதுல வந்து ஆண்டருக்காக நிறைய அர்ப்பணிக்கணும், ஆண்டருக்காக வாழணும்,
தீமையை வெறுக்கணும், உண்மையா வாழ்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப இங்க பேதுரு சில காரியம் சொல்றாரு, என்ன செய்யணும் அப்படின்னு. வசனம் 17 சொல்றாரு, ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு அவன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை வணங்குவதற்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கும் ஆயத்தமா இருங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லி எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் எப்படி ஆயத்தமா இருக்கணுமா? ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஆண்டு குறித்து கேட்கும் பொழுது, நம்ம நம்பிக்கையை விசுவாசத்துக்கு, நீங்க எப்படி இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க, எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனாலும் ஆலயத்துக்கு போகிறீங்க, இவ்வளோ பிரச்சனையா இருக்கு, இருந்தாலும் ஆண்டவர் தேடுறீங்க, எப்படி உங்களால் முடியுதான்னு கேட்கும் பொழுது சாந்தத்தோடும் பொறுமையோடும் வணக்கத்தோடும் அடிபட்டிருக்காரு. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும்னா, நான் எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு போகாமல் அது நடக்கிற அந்த காரியங்கள்ல நான் நினைச்சு பார்க்கணும். இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அது ஆர்டிகுலேட் ஒரு வார்த்தை இருக்கு, போன்ற ஒரு வார்த்தை இருக்கு. சில இடத்துல என்ன நடக்குதோ அதை மரியாதை செய்யறாங்க, இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினால். மரியாதை அதை நினைச்சுக்கிட்டு என்னமோ நடக்குது, வராங்க போறாங்க, இது இவர் மேய்ப்பு வராரு, திடீர்னு 3 சாஸ்திரிங்க வராங்க, திடீர்னு மேய்ப்புல வராங்க, திடீர்னு ஏஞ்சல வராங்க, இவங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுட்டு போகாமல் நடந்த சங்கதிகள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அது சிந்தனை பண்ணலாங்களா? அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நான் நினைச்சு சிந்தனை பண்ணணும். ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்தது ஒரு சித்தமா, இல்ல இதான் இப்படி நடந்து சங்கீதக்காரன் செய்யறாரு, இப்படிதான் அவர் ஆராய்ச்சி பண்றாரு. ஆண்டவர் உட்காந்து நிறைய பேசுறாரு, ஏன் ஆண்டவர் எதிரிகளாம் பெருகி போயிட்டாங்க, நான் நினைக்கிறதுலாம் நடக்க மாட்டேது, நானும் இவ்வளவு கேட்கறான்னு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. அப்புறம் கடை சொல்றாரு, ஆமா ஆண்டவர் நீங்க கொடுப்பீங்க எனக்கு தெரியும், கடைசியா நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு. தன் வாழ்க்கை அனுபவங்களை அவர் எழுதி வைக்கிறார். நீங்க நம்ம அதிகமா எழுதுறது இல்லை, இதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும். உட்காந்து ப்ரே பண்றப்ப, ஆண்டோட தியானம் பண்றப்ப நம்ம உட்காந்து கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இப்படி ஒரு காரியம் வாழ்க்கை நடந்துருச்சு, அது நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, இது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இந்த பாடல்கள் வந்துருச்சு, இது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதுல இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, பைபிள் எனக்கு என்ன சொல்லுது, எப்படி ஆண்டவர் என்னை ஆறுதல்படுத்தினாரு, எப்படி என்னை பலப்படுத்தினாரு. ஆண்டவர் அப்படியே விட்டுறலாம் நம்மள. ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் ஆண்டவரை உற்சாகப்படுத்துறாரு. அந்த பிரச்சனை கடந்து போகும் பொழுது ஆண்டோடைய கரம் அங்க இருக்கிறதையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்ததையும் நம்ம பார்க்கும் பொழுது அது நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் நம்ம என்ன செய்யணும், மனசை வச்சுட்டே இருக்கணும். நாளைக்கு ஒருத்தர் கேட்கும் பொழுது அது நீங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். இப்ப நீங்க பைபிள்ல இருந்து ஒரு காரியம் சொல்லல, ஆனா பைபிள்ல இருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த நன்மைகளை நீங்க உங்களுடைய அனுபவம் மூலியமா சொல்லி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியுது. நான் சும்மா படிச்சதை சொல்லலை, நான் இங்க உங்க மெனுவை பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன், இவங்க இப்படி சமைக்கிறாங்க, அவர் அப்படி சமைக்கிறாரு, இப்போ ஃபேமஸா 2 பேர் இருக்கிறாங்க மலேசியாவில், தமிழவங்க, இவங்க சமைச்சாங்க இப்படி நல்லா இருந்துச்சு அப்படி சொல்ல மாட்டேன். அவங்க சமைச்சது நான் சமைச்சு பார்த்து தான் சொல்ல முடியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. நான் சமைச்சிட்டு நான் சொல்றேன், நான் அனுபவங்கள்ல சொல்றேன். இப்ப நல்லா செய்யறேன், அனுபவத்துல நான் சமைச்சு பார்த்து நான் சாப்பிட்டுட்டு நான் பார்த்து சொல்லும் பொழுது இப்படி சமைக்க தருமா, இப்படி சமைக்க தருமா அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு புரியுது. இது நான் ஒண்ணுமே சொல்லாம நான் வெறும் பார்த்துட்டே இருந்ததுன்னா ஒண்ணுமே புரியாது. நான் பார்த்து, அதாவது தியரியில ஒண்ணுமே புரியாது, பிராக்டிக்கல்ல நம்ம செய்யணும். அப்ப அதே மாதிரிதான் விசுவாசமும் அன்பும் நான் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கிறோம், ஆமா அன்பா இருக்கணும் ஆண்டு சொன்னாரு, விசுவாசம் இருக்கணும் ஆண்டு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா அது நான் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் அது விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுது. அது வரைக்கும் விசுவாசம் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, பெரிய இடி உழுவும் தலையில, அப்பதான் உட்காந்து யோசிக்கிறேன், ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறேன், நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன். அதுலதான் தெரியும். ஒரு ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, நம்ம நினைக்காத ஒரு கஷ்டம் வரும் பொழுது அப்பதான் உட்காந்து யோசிப்போம், நான் ஆண்டவரை இன்னும் கேட்டுறேன்னா இல்லை விட்டு ஓடிடுவேனா, நான் இன்னும் அன்பு கூறுகிறேன்னா இல்லை அன்பு கூறாம இருக்கிறேன்னா, இல்லை அந்த அந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தனா இல்லை மற்றவங்க நோக்கி பார்த்தனா. அதுதான் இங்க பவுல் இங்க பேதுரு சொல்றாரு, ஆயத்தமா இருங்கள். வசனம் 16ல நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள், கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காண்டு உங்களுக்கு விரோதமாய் சொல்ற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். அப்படின்னா பாடுகள் வரும்பொழுது சில பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போனோடனே தவறவழிக்கு போயிடுறாங்க. இந்த ஆண்டவர் நல்லவர் இல்லை, இந்த ஆண்டவர் நல்லவர் சொன்னவங்க, நல்லவர் நன்மை செய்கிறவர், ஆண்டவர் நல்லதையே கொடுக்கிறவர் அப்படி சொன்ன வாயெல்லாம் சின்னத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது மாறிடுது. இந்த ஆண்டவருக்கு நல்ல மனசே இல்லை, இந்த ஆண்டவர் அன்பானவர் இல்லை, இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரு, இந்த ஆண்டவர் ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பில்லாதவர். ஆண்டவர் இருக்கிறாரு,
ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவங்க இல்லை, ஆண்டவர் இருக்கிறாரு ஆனால் அன்பில்லாதவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு ஆனா அவர் கிருபை இல்லாதவர். ஆண்டவர் இருக்கிறாரு ஆனா அவருக்கு மனசு இறங்கவே மாட்டுறாரு, கண்ணை திறக்கவே மாட்டுறாரு, என்னை பார்க்கவே மாட்டுறாரு அப்படின்னு படியெல்லாம் ஆண்டவர் போட்டுட்டு ஆண்டவர் வந்து கட்டணாக்கிடுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அது தவறான வழியில போயிட்டு ஆண்டு தூஷிக்கிறவர்களாக தவறான வழியில போக ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இங்க சொல்றாரு, நல் மனசாட்சியுள்ளவர்களா இருங்க. உங்க உள்ளத்துல உங்களுக்கு தெரியணும், இது வந்து உங்க நல்ல மனசாட்சியாய் ஆண்டு பிடித்துக்கொள்கிறாய் கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கையை நீங்க வைத்துக் கொள்ளணும். சில சொல்லுவாங்க, இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி. ஆனா உங்களுக்கு முன்னே தெரியும், உங்க மனசாட்சி தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டுக்குள்ள. பார்த்துங்க, எவ்வளோ சொல்லலாம், ஆனா உங்களுக்கும் ஆண்டுக்குள்ள அந்த உறவு முக்கியமாக இருக்கிறது. அப்புறம் 15 சொல்ற, தீமை செய்து பார் அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பார் அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நன்மை செய்து பார் அனுபவிப்பது அப்படின்னா கெட்டது செஞ்சு இல்லை, கெட்டது செஞ்சா ஜெயில போட்டுருவாங்க, அதுவும் பாடுதான். ஆனால் இவரை சொல்றாரு, நன்மை செய்து தீமை வரும் பொழுது, நன்மை செய்து உங்களுக்கு நீ கஷ்டப்படுறீங்களா, அதுல ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நல்லதா இருக்கு. நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம வந்து ஆலயத்துக்கு போக முடியல, அதுக்கு போய் நம்ம திருடரமா போயிட்டு உட்காந்துக்கிட்டு உள்ள ஆராதிக்கல, திருடமா போயிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஆராதனை நடத்துவோம் அப்படின்னு இல்லாமல், சரி நம்ம வந்து கஷ்டப்படுறோம், உண்மையாவே நம்ம கஷ்டப்படுறோம், கொஞ்சம் ஆலயத்துக்கு போக முடியலையே, ஆண்டு ஆராதிக்க முடியலையே, ஆக்டிவிட்டிஸ்லாம் வைக்க முடியலையே, மறுபடியும் பரிசு வைக்க முடியலையே, அது கிறிஸ்துவ நண்பர்களை பார்க்க முடியலையே அப்படின்னு இது ஒரு பாடு, இது ஒரு விதமான பாடு. ஆனால் இது யாருக்கா செய்யறோம்? ஆண்டவருக்காக. நீங்க ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நீங்க வந்து ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க, உண்டா போட்டிருக்காங்க சொல்லும் பொழுது அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படின்னா ஒரு கஷ்டத்தின் நிமித்தமாக நம்ம பாடுபடுறோம். ஒரு இது கஷ்டமான காரியமா இருந்தாலும் அது நம்ம உண்மையா இருக்கும் பொழுது அதுல ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படி தேடுகிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறாரு. இதுதான் இவங்க சொல்றாரு, கடைசி காலங்கள்ல இந்த மாதிரி பாடு வரும் பொழுது நீங்க எதை நினைச்சு கொள்ளணுமா? ஞானஸ்நானத்தை நினைச்சு கொள்ளணும். ஞானஸ்நானம், நீங்க ஞானஸ்நானம் என்ன சொல்றாருன்னா, நீங்க புதிய வாழ்க்கைக்கு வந்த அடையாளம். இது வந்து வெளியே உங்களை கழுவி சுத்தமாக்குற அடையாளம் இல்ல, உங்களை உள்ளத்தை சுத்தமாக்கி உங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தின அனுபவம். அப்ப ஆண்டரை ஏற்றுக்கொண்ட அனுபவம், ஆண்டரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த அனுபவம், அதான் நம்ம அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். அந்த அனுபவம், ஆண்டு அறிந்து கொண்ட அனுபவம், ஆண்டரை ஏற்றுக்கொண்ட அனுபவம், ஆண்டோடு நடந்த அனுபவம், இதுதான் நம்மளை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டே வரும். அப்படின்னா நான் அதையும் நினைச்சு பார்க்கணும், நான் எப்படி ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன், முதல் எப்படி நான் ஆண்டை விசுவாசிச்சேன், எப்படி முதல் நான் ஆண்டை பிடித்து கொண்டேன், ஞானசம் எடுத்த அந்த அனுபவம். ஞானசம் சொல்லும் பொழுது நான் புதிய வாழ்க்கைக்கு வந்த ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து ஆண்டரை பிடித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, நல் மனசாட்சி, நம்ம கான்சியஸ்ல உள்ள மனசுல நம்ம வந்து ஆண்டரை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், இது வந்து தொடர்ந்து ஆண்டருக்குள்ள நடந்து வரணும். இதுதான் இயேசு சொல்றாரு, அன்பா இருங்க, என் கட்டளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் பின்பற்றுறதில்லை, இன்னைக்கு நான் பின்பற்றுறேன், நாளைக்கு பின்பற்றா பின்பற்ற போனாமின்னா அப்படிலாம் இல்லை. நான் ஒரு நாள் அதை பின்பற்ற சொல்லும் பொழுது வாழ்க்கை முழுவதும் பின்பற்றணும், வாழ்க்கை முழுவதும் அன்பா இருக்கணும். அப்புறம் அன்பா இருந்தேன், 10 வருஷம் எனக்கு நான் அன்பா இருந்தேன், இப்ப அன்புல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை. 10 வருஷம் எனக்கு அன்பா இருந்தேன்னா இப்ப இன்னும் அதிகமா அன்பா இருக்கணும். 10 வருஷம் நான் பைபிள் படிச்சிருந்தேன்னா இப்ப நான் அதிகமா படிக்கணும். 10 வருஷம் நான் ஆண்டவரை தேடுறதை விட இப்ப நான் அதிகமா தேடணும். ஏன்னா இப்ப எனக்கு அதிகமா அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கு, நிறைய பாடுகள் பட்டு நான் கடந்து வரும் பொழுது அந்த ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் கூட இருக்கிற அந்த அனுபவம் என்னை வந்து உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்தலைன்னா நம்ம அதை பத்தி நினைக்கவே இல்லை. ஆண்டு என்ன செஞ்சுட்டு போட்டோம், வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு, வாழ்க்கை வட்டம், அப்புறம் மேலே கீழே போவோம், அப்புறம் வந்து நல்லது கெட்டது வரும், அப்புறம் மேடு படம்லாம் வரும், அப்படி நினைச்சது இல்லை. மேடு படம்லாம் வருது, ஆனால் மேட்டில் இருக்கும் பொழுதும் உட்காந்து யோசிக்கணும், பள்ளத்தில் இருக்கும்போது உட்காந்து யோசிக்கணும். நான் மேலே போகும் பொழுதும் ஆண்டு நன்றி சொல்றேன், ஆராதிக்கிறேன், கீழே வரும் பொழுதும் நான் என்ன செய்யணும், ஆண்டு நினைத்து பார்க்கணும், ஆண்டு எப்படி உண்மை உள்ளவரா இருந்தாரு, எப்படி நன்மை செய்வா இருந்தாரு, நான் அவரை வச்சு அன்பு மாறுனுச்சா, விசுவாசத்துல சந்தேகம் வந்துச்சா, நிறைய கேள்வி கேட்டனா, இல்ல வந்து விசுவாசித்தனா, இல்ல ஆண்டவர் கொஞ்சம் ஏசித்தனா, ஏசினாலும் நம்ம அதை உட்காந்து யோசிக்கணும். ஏன் நான் ஆண்டவர் ஏசினேன், ஏன் ஆண்டவர் நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன், ஏன் ஆண்டவர் வந்து இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு. இப்ப யோபு பார்த்தீங்கன்னா, யோபு தன் வாழ்க்கையில உட்காந்து யோசிச்சார், நிறைய யோசிச்சார். அவர் யோசிக்காத இல்லையோ, கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய யோசிக்க வச்சுட்டாங்க. நிறைய யோசிக்க வச்ச ஒரு பாடு அவரு யோசிக்கிறாரு, ஐயோ என் பாவத்தினால்தான் அப்படி வந்துருச்சோ, நான் ஆண்டவருக்கு விரோதம் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு. அப்ப நீங்க யோபன செய்றாரு, ஆண்டரோடு அது பேசிக்கொண்டே வந்தாரு. கடைசியில் நிறைய கேள்வி கேட்டாரு, கடைசியில் ஆண்டவர் கேள்வி கேட்டாரு, அது பதில் சொல்ல முடியல. அப்ப அவர் சொல்றாரு,
நீங்கள் சகஜ செய்ய வல்லவர். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்றீங்களோ அது சரியாக தான் இருக்கும். எப்போ எல்லாத்தையும் அனுபவிச்ச பிற்பாடு அறிந்து கொள்றாரு. ஆண்டவர் இழந்ததெல்லாம் மறுபடியும் கொடுத்தாரு. அப்போ யோபு வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொண்டு அது நடந்த வாழ்க்கை, அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில தேவனை பார்க்கணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது கட்டளை பின்பற்ற சொல்லும் பொழுது அதை விடாமல் படித்துக் கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் இது நம்ம சிந்தித்து பார்ப்போம். நாட்களில் நம்ம பாடம் அனுபவிக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, ஆண்டவருக்காக பாடம் அனுபவிக்கும் போது கஷ்டப்படும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது, இன்னும் உற்சாகம் அடையணும். அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், யோசிக்கணும். ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடந்து கொண்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அனுபவிச்சிங்க, இதில் நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, நான் என்ன கற்றுக்கொண்டேன், எப்படி ஆண்டவர் வசனம் எனக்கு பேசிருந்துச்சு, என்னை ஆறுதப்படுத்திருந்துச்சு சொல்லும் பொழுது இந்த காரியங்கள் நாளைக்கு மற்றவரோடு பேசும் பொழுது அது உதவியாக இருக்கும், மற்றவர்கள் உற்சாகப்படுத்தும். ஸோ இதனால யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு அன்பு எவ்வளோ நம்ம அன்பு செலுத்துகிறேன் முதல் கேள்வி. ரெண்டாவதாக கஷ்டமான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலை, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், கஷ்டமான காரியங்கள், பாடுகள், பிரச்சனைகளை கடந்து வரும் பொழுது என்னுடைய விசுவாசம், தேவன் வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்சமா இருக்கா இல்ல கூட இருக்கா? அதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ற நேரமே அங்கதான். அந்த நேரத்தில் ஆண்டவர் விட்டுறக்கூடாது. அப்பதான் உட்காந்து யோசிக்கணும், நான் என்னதான் நம்புறேன் ஆண்டவரை, எவ்வளவுதான் அவனை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது, பெரிய கஷ்டம் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் ஆண்டவரே மேலே வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் குறையாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களை அதிகமாக அன்பு கூறணும், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன் என்கிற அவருடைய பாடல் நிமித்தமாக நாங்கள் அதிகமாக அன்பு கோர வேண்டும் அப்பா. மோர் லவ் என்று நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாக அன்பு, இன்னும் அதிகமான அன்பு கூற எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. நீங்கள் சொன்னீங்க அன்பு கூறுங்க என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. நீங்கள் அன்பு கூறுங்க, நீங்கள் கட்டளை பின்பற்றுறதுனால நீங்கள் அன்பு கூறுங்க என்று நாங்கள் அறிந்து கொள்ள சொன்னீங்க அப்பா. நீங்கள் கட்டளை பின்பற்றி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்களோ, நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை பின்பற்றுவர்களாக, அதை பிடித்து கொண்டவர்களாக, உடைய கட்டளைகளை ஆண்டவரை நாங்கள் கை கொண்டு அப்படி நடக்கிறவர்களாக எங்களை வழிநடத்துவீராங்க அப்பா. எங்கள் அன்பை நாங்கள் இதில் காட்டணும். நீங்கள் எங்களை எப்படி ரசித்தீங்க, எப்படி எங்களை வழிநடத்தி வரீங்க, நாங்கள் எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறோம், எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் செய்கிற செய்கை மூலியமாக நாங்கள் காட்ட வேண்டும் அப்பா. அது மூலியமாக நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும், நாமத்தை உயர்த்த வேண்டும் அப்பா. உமக்கு ஏற்றவர்களாய் வாழ வேண்டும். உள்ளத்தில் மட்டுமல்ல, நாங்கள் வெளிப்புறத்திலும் அப்பா உமக்கு ஏற்றவர்களாய் வாழ வேண்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அது நாங்கள் உமக்கென்று செய்ய வேண்டும், உங்களுடைய அன்பை அறிந்து செய்ய வேண்டும் அப்பா. உங்களுடைய அன்பு கூறுகிறோம் என்று அப்பா இந்த காரியத்தின் மூலியமாக தெரியும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க, அன்பில் ஆணைகளை கட்டிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பின் கயிறானை கட்டிக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே அன்பில் வளர உதவி செய்யுங்க. உண்மை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே ஒரு நாளும் குறையாதபடிக்கு, உலக அன்பு அல்லப்பா, தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள அதிகமாய் பெருக வேண்டும். உலகத்து மேல இருக்கிற அன்பை விட உண்மையில இருக்கிற அன்பு அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த கஷ்டமான நாட்கள் நாங்கள் கடந்து போகும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. அன்பு கூறுதல அப்போ ஒரு நாள் நாங்கள் அப்பா நாங்கள் குறைவானலா இல்லாதபடி அதிகமாக நாங்கள் அன்பு கூற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடுவோம். விசுவாச பிரமாணம் பக்கம் 6 பேஜ் 6. விசுவாச நைசிங் கிரீட் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய ஒரே பரலோகமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாத முன்னே தம்பியால் நிரூபிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாமல் நிரூபிக்கப்பட்டவர், பிதான ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதாகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரவிடத்தில் இறங்கி பசுத்த ஆவினாலே கடவுளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் சிலுவை அறிவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கிப்படி 3ஆம் நாள் வைத்தெழுந்தார். பரமிடத்துக்கு ஏறி பிதால் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். ஒரு மனுஷன் நியாயத்திற்கு திரும்ப வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறமாய் பிதாவிடம் குமாரனும் கூட சந்தோஷிக்கப்படுகிறமாய் தேசிகர் மூலமாக இடத்திலாயிருக்க பசுத்த ஆமை விசுவாசிக்கிறேன். ஒரே பசுத்த பொதுவான அப்போஸ்தலர் சிலுவையை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பில் அறிவிக்கப்பட்ட ஒரே ஞானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவ உயிர்த்தெழுதலும் மறுபடியும் உண்டாம் என்று காத்திருக்கிறேன்.
ஆமீன். ஜெபம் செய்வோம். Let us pray. நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபம் செய்வோமாக. நேசிக்கு நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்கள் திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேலையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆன்லைன் நடக்கிற ஆராதனைகள் அல்லது ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆண்டவரே அந்த ஆராதனையை பார்க்குற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் நாங்கள் அன்போடும் விசுவாசத்தோடு செய்ய உதவி செய்வீராக அப்பா. நாங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் தேட விட்டு விடாதபடிக்கு, தூரமாய் போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். மறுபடியும் சீக்கிரமாக ஆலயம் திறக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்துக்குள்ள அப்பா நாங்கள் நல்ல செய்தியை கேட்க வேண்டும். ஆண்டவரே, மற்ற ஆலயங்கள்லாம் ஆண்டவரே அது பெரிய சில பேருக்கு ஆண்டவரே சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. ஆனால் அப்பா, எங்களுடைய ஆலயங்களுக்கு ஆண்டவரே சீக்கிரமாக இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். சீக்கிரமாக அதுக்கு வேண்டிய ஆயத்தை நாங்கள் செய்யணும். அந்த ப்ரொசீஜர்லாம் அப்பா, அந்த SOPலாம் சீக்கிரம் வர உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். சீக்கிரம் வந்து அப்பா நாங்கள் இந்த வாரத்துக்குள்ளேயே ஆலயத்தை திறக்க உதவி செய்யுங்க அப்பா. மறுபடியும் ஆலயம் திறந்து ஆராதனை வைத்து அப்பா நாங்கள் அப்பா நாங்கள் கொண்டாட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இத்தனை மாசங்களுக்கு கழித்து மறுபடியும் எங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அப்பா நாங்கள் உன்னழுவலாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆலயத்துக்கு போகாத நாட்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாட்களில் ஆண்டவர் நாங்கள் தேடுகிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. எங்க இருந்தாலும் என்னை தேடுகிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. இந்த நாட்களை அப்பா எப்படி நடத்தி கொண்டு வந்தீர் என்ற அந்த அனுபவம், அந்த காரியங்களை கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு உன்னழுவலாக எங்களை இருக்க எங்கள் செய்தி எத்தனோ பேர் தேடாமல் இருக்கிறாங்க. எத்தனோ பேர் அப்பா உண்மை நோக்கி பார்க்காம போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே அப்பா, அநேகரும் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அநேகம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, அநேகம் தேடி கொண்டிருக்கிறாங்க அப்பா. இந்த நேரத்தில் விசுவாசம் விடாமல் பிடித்துக் கொண்ட ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு உண்மையோடும் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, பாட அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பாடுகள் அப்பா கொஞ்ச நாள் நீங்கி போகட்டும் அப்பா. சீக்கிரமாக நீங்கி அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவை சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த உபத்திரவம் நீங்கட்டும். மறுபடியும் ஆலயம் சேர்ந்து உற்சாகமாக ஆண்டவரே இன்னும் ஆண்டு சந்தோஷமாக உண்மை ஆராதிக்க வேண்டும், நாமத்தை உயர்த்த வேண்டும், பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டும் அப்பா. இந்நாள் ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் பேர் கூடினாலும் நிறைய பேர் கூடினாலும் அப்பா நாங்கள் உங்களை உண்மையாவோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. அன்றைய நாட்களில் எங்கள் திருமண்டலம் அப்போ எங்கள் பேராயர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கருத்து அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்தையும் கருத்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா ஆலயங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்கள் மலேசியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒவ்வொரு திருச்சபைகளையும் கருத்து அர்ப்பணிக்கிறோம். யாருமே ஆண்டவரே அப்பா ஒரு பிரச்சனைக்குள்ள போகாதபடிக்கு, காசு இல்லாத பிரச்சனைக்கு போகாதபடிக்கும் ஆண்டவரே அவங்க ரெண்டல் கட்டணும், நிறைய விதமான காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. சில ஆலைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா, நீங்க உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற உதவி அவருக்கு கிடைக்கணும். அதே மக்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் ஏற்ற உதவி கிடைக்கணும். அதே போல அப்பா எங்க நாட்டுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க நாட்டில் படுகிற கஷ்டங்களை அறிந்திருக்கிறீங்க, இதுக்காக உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தங்க உயிரியோ அப்பா பாராமல் அப்பா முன்னுக்கு நின்று வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. போலீஸ், சோல்ஜர், நர்சஸ், டாக்டர்ஸ் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்கிறவர்கள், பிஸ்னஸ் மற்ற எவ்வளோ காரியங்கள் அப்பா கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அப்பா. கஷ்டத்தோட வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அப்பா அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் நீ காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் ஒற்றுமாக குறைய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா, இந்த வைரஸ் கூடிக்கொண்டே வருகிறது கேள்விப்படுறோம். அதனால அப்பா எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் நீர் ஆண்டவரே. சீக்கிரமாக எங்களை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே. மலேசியா விட்டே இது உலகத்தை விட்டே இது போகட்டும் ஆண்டவரே. அப்பா நீ பரிகாரம் கத்த சுகம் கொடுக்கிற ஆண்டவர் அப்பா. ஒரு புது சுகத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். அன்றைய உதவி செய்கிற அரசாங்கத்துக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. அங்க இருக்கிற பிரச்சனை எடுத்து போடுங்க அப்பா. அந்த அரசாங்கம் யாரை எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போடுமா ஜெபிக்கிற ஒரு சுமூகமான முடிவு வரணும் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் அப்பா இதை ஆண்டவரே ஒரு காரணமா எடுத்துக்கொண்டு அப்ப மற்றவர்கள் யாரும் வந்து ஆண்டவரே ஒரு குணப்படி பண்ணாதபடிக்கு ஒரு சுகமான ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுங்க. பிரச்சனை இல்லாமல் உண்மையா மக்களுக்கு வேலை செய்திகள் வரட்டும், நல்ல தலைவர்கள் வரட்டும், மக்களுக்காக உண்மையாக உழைக்கிற தலைவர்கள் அங்க வர நீங்க உதவி செய்யுங்க அப்பா. நீங்க நினைக்கிற தலைவர்கள் அப்பா, நல்ல தலைவர்கள், நீர் நியாயத்தோடு நடந்த தலைவர் வரட்டும். நீங்க அங்கே 10 ஜெபிக்க நாளை நடக்க போற பார்லிமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம், மீட்டிங்காக ஜெபிக்கிறோம் அப்ப நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்பா. அவங்க ஜெபிக்கிறோம், அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஆனால் பேசுகிற வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க, முடிவு வார்த்தைகளாக வரட்டும்
ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும், நல்ல காரியங்களை இந்த மனுஷராக செய்ய வேண்டும் அப்பா. அப்பா இந்த பார்லிமெண்ட் ஆசிர்வதிக்க 2 கட்சிகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா அதே போல் ஆண்டவரை எங்களுடைய தெரிந்தவர்களையும் அப்பா உங்களை கத்து அர்ப்பணிக்கிறோம். அப்போ யாராச்சும் சுகவீனமா இருக்கிறாங்களோ நீங்க சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த வைரஸ்னால எந்த ஒரு சுகவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அப்படி காத்துக்கொள்ளுங்க. இதனால மரித்த குடும்பங்களை நினைவு கூறுகிறோம், அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் கொடுங்க, நேரத்தில் நீங்க உற்சாகப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் கூட பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம், திருநாள் கொண்டாடுற பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். பிறந்த நாள் ஐசக் பிரான்சிஸ், அற்புத பூமணி, ஜெய்டன் ராம், ஷெரலின் சென்கா சார்ல்ஸ், Michelle, Raj, Joyce, Joshua John, Joshua Emmanuel, Sheila Bhaskaran, Sarah Sandanam, Jasper John. அப்பா அந்த பிள்ளை நினைவு கூறுகிறோம். இந்த பிறந்த கொண்டாடும் பொழுது கூட ஆண்டவரே உங்கள் விசேஷித்த கிருபையினால அவரை அணைத்துக் கொள்ளுங்க. அப்பா நீர் தொடர்ந்து அவளை காத்துக்கொள்ளுங்க. புது சுகம் புதுமையை கொடுத்து நாட்களில் தொடர்ந்து புதிய வருடத்தில் புதிய கிருபையினால் எடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருமண கொண்டாடும் பிள்ளை நினைவு கூறுகிறோம். திருமதி அலெக்ஸ் லாரன்ஸ், திருமதி ஏரன் அர்ஜுனன், திருமதி ஞானப்பிரகாசம். அப்பா அந்த பிள்ளைகளையும் இவருடைய குடும்பத்தையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக, தொடர்ந்து மக்களிடம் பயன்படுத்தும். அப்போ சுகமாக இருக்கிற பிள்ளை நினைவு கூறுகிறோம். அப்பா ஜோஷுவா ஜான், மேரி வெஞ்சாரம் இருக்கிறவர்கள், மேரி பந்தியில் இருக்கிறவர்கள், அப்பா மிஸ்ஸஸ் வள்ளியம்மாள், மிஸ்டர் செல்லதுரை. அப்பா நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அப்பா ஆண்டவரே உடலில் இருக்கிற என்ன சுகவிலங்கள் இருந்தாலும் நீங்க தொட்டு சுகப்படுத்த ஜெபிக்கிறோம். நீ பல கொடுக்கிற ஆண்டவர், சுகம் கொடுக்கிற ஆண்டவர். விசேஷமாக அப்பா மிஸ் வள்ளியம்மா ஜெபிக்கிறோம், வியாதி படிக்க மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்பா, நன்றாக இருக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த அன்புக்காக நன்றி. தொடர்ந்து அந்த குடும்பத்தை பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த மாதிரி நேரங்களில் ஆண்டவர் எந்த தகாத காரியம் வராதபடிக்கு, ஆபத்துக்கு வராதபடிக்கு அப்பா அந்த குடும்பத்தை காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஐயா ஜெபிக்கிறோம், அவருக்கும் அப்பா புது சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். அவரும் வியாதி படைக்க மாற்றி அமைத்து எழுந்து நடக்கவும் வேலைகள் செய்யவும் இப்பொழுது போல சுகபத்திரோடு இருக்க நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு தெரியாதவர்கள் சுகமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நோக்கி கூப்பிடும் ஆபத்தை நோக்கி கூப்பிடு சொல்லிடுறாப்பா. நோக்கி மருவத்துரு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாப்பா. விடுவிப்பேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. விடுவித்து இவளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க அப்பா. இந்த சுகம் பிள்ளைகள் வராதபடிக்கு நீர் சுகத்தின் பலத்தையும் கொடுத்து அப்பா நடைகளை உறுதிப்படுத்தி அவளை காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். அப்பா மறுமைக்கூட ஆத்ம நினைவு கூறுகிறோம். ஜான் பெரியனன், ராஜேந்திரன் அப்பா இந்த குடும்பங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் ஆண்டவரின் நினைவு அன்பானவர்களை நினைத்து வருந்தும் பொழுது அதை வேண்டிய ஆறுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. சீக்கிரமாக ஆலயம் திறக்கவும் ஆராதிக்கவும் அப்பா வைண்ட வழிகளை சீக்கிரமாக செய்வே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். பாவத்தை அறிக்கையிடுவோம். நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுதே நம் பாவத்தை மன்னித்து புது வாழ்க்கையை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு. தெய்வ தன் ஒரே மகனுக்குமான விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பக்கம் 12, பொதுவான பாவரிக்கு ஜெனரல் கன்ஃபெஷன், பேஜ் 12. Let us pray together. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையாலும் செய்ததினாலும் நலமான செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நிறுத்தினாலும் பாவம் செய்தோம். எங்கள் எல்லா பாவமையாய் மனசாப்பட்டு மனம் திரும்பும். எங்களுக்காக மனத்துடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் கடந்த கால பாவத்தை மன்னித்து விடாமமைக்காக நாங்கள் புதுவாக்க சேவிக்க அனுகிரகித்தார்கள். ஆமீன். தமிழத்து உண்மையாய் மனம் திரும்ப யாவரையும் மன்னிக்கிற சர வளமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் இன்னும் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை ஜீவக்கரை சேர்ப்பாராக. ஆமீன். சமாதானத்துக்காக எழுந்து நிற்போம். Let us stand for peace. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஊன்ற கற்றுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டு சமாதானம் இருப்பதாக. காணிக்கை பாடல்
மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்ற பாடலை நாம் பாடுவோம். பக்கம் 7, பேஜ் 7. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். வீட்டில் காணிக்கை எடுக்கிறவர்கள் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்து வரும்போது அதை கொடுக்கலாம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் மற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் மற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற நான் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யார் மறித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வு என்று தேராயோ, நித்திய பரகதி வாழ்வு என்று தேராயோ. உலக வாழ்வினை வேற்றகழ்வாயே, உலக வாழ்வினை வேற்றகழ்வாயே, மகாபுவமாய் கதீவன் மகிழ்வாயே, மகாபுவமாய் கதீவன் மகிழ்வாயே. குன்றம் ஆத்துமாத்தை நீ படைப்பாயே, குன்றம் ஆத்துமாத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ. காணிக்கை ஜெபம், பக்கம் 14, பேஜ் 14, offertory prayer. Let us pray together. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உடையவைகள், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உயர்த்தி உயர்த்துங்கள் என்று கத்திரத்தை உயர்த்துகிறோம். மாநகர தோத்திரம் சிறத்த கடவோம், தோத்திரம் ஏற்க தகுதியா இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள தீய கடவுளே, ஒரே குமாரனின் ஆண்டுமாக இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரங்களும் துதிகளையும் ஏழுப்ப தகுதியும் எங்கள் கடமை வெளிச்சமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் நிச்சயமுள்ள வார்த்தை, அவர் மூலமாக சகலத்தையும் ஆதிபதி உண்டு பண்ணி மனித சாயலை உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்களை பாவத்தின் அழுந்திழந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீ அவரை அருள்வீர். நீ மரணத்தினின்று அவரை உயிரோடு எழுப்பி வலது பார்சத்துக்கு அவர் உயர்த்தினீர். அவர் மாட்சி நிலைக்கு பரிசுத்தாவிங்க மேல் அனுப்பி எங்களை முடிசந்தனமாக தெரிந்து கொண்டீர். அதனால் தூதரோடும், பக்கம் 18, அதனால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமையுள்ள உமது நாமத்தை புகழ் மேம்படுத்தி, வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீ பரிசுத்த 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 வானபூமியார் உலகத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஆண்டவர் சோத்திரிக்கப்பட்டவர், உலகத்திலே ஓசன்னா. ஜெபம் செய்வோம். வீட்டில் இருக்கிறவர்கள் இந்த ஜெபத்தில் இருப்போமாக. பரமபிதாவே, உமது குமாரன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும்.
நாங்கள் அவரை முன்மாறி பின்பற்ற கட்டளை கீழ்ப்படையும் பொழுது அப்பமும் திராட்சசுமாகி இந்த ஈவுகள் பசுத்த ஆய்வு வளமினா எங்களுக்கு அவருடைய சரீர மொத்தமாக அருள் புரியும். அவர் தம் காட்டுக் கொடுக்கின்ற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தம் சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்றார். அப்போ கொஞ்சம் பண்ண பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமளிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். நம் குடும்ப ஜெபத்தில் ஐக்கியப்படுவோம். லார்ட்ஸ் பிரேயர் let us say together. கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 20. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்து பரமண்டலில் செய்யப்படுவது போல இங்கே செய்யப்படுவதாக. எங்களுக்கு ஒரு குற்றத்திற்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சொர்க்க பிரவேசிக்கப்படாமல் தீமையை சொல்லும் ராஜ்யம் ஆமென். நம் கிறிஸ்துவில் சரித்து பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேக நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்தி தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்குவோம். லோகத்தின் பாவத்தை சுமந்தி தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்தி தேவாட்டுக்குட்டியை சமாதானம் கிட்டிச் சேருங்கள். உனக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்கு ஆசிரியப்பட்டத்தையும் பெற்றுக் கொள்வையாக. உனக்காக கிறிஸ்து மரித்தார் என்னை நினைவுக்கு வந்து விசுவாசத்தோடும் நன்றி அறுதலோடும் அவரை நிலையத்தில் ஆகாரமாக உட்கொள்வாயாக. செஞ்சல் இருப்போம். பின்வரும் வசனம். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஜெபம் பக்கம் 24, 40வது பகுதி, பேஜ் 24, ஐட்டம் 40. நம்ம இருப்பிடத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபம், தேங்க்ஸ்கிவிங் பிரேயர். Let us pray together. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்களின் போற்றத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவபடியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு தூய்மையுண்டத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் பசுத்த ஆய்வுணவினால் எங்களை அனுப்பும். ஆமென். தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தை காக்க கடவுது. பிதா, குமாரன்,
பசுத்த ஆவியுமாகிய சர்வமலைப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உள்ளத்தில் கடவுது. ஆமேன். சமாதானத்தை ஆண்டவரை செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். அமருங்கள். சில அறிவிப்புகள். மாணவரை மறுபடியும் அன்போடு வரவேற்கிறோம். வாரத்தில் நடக்கிற ஊழியங்கள் எப்போது நடந்து கொண்டிருக்கும். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை, தேர்ஸ்டே வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி நடைபெறும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இப்போ போல ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை நற்கரை ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை சுகமளிக்க ஆராதனை நடைபெறும். இந்த வாரம் வருகிற வாரம் எசென்ஷியல் டே தேர்ஸ்டே வருகிறது. தேர்ஸ்டேனா வியாழக்கிழமை வருகிறது. ஒரு ஆராதனை நடைபெறும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் கலந்து கொள்ளுங்கள். இப்போ ஆலயம் திறந்துருச்சுன்னா நம்ம ஆலயத்தில் வைப்போம். ஆலயம் திறந்துச்சு நான் சொல்லுவேன். இன்னும் பிஷப் இன்னும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பலை. பிஷப் அனுப்புகிறோன்னு நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்புறம் அதை பற்றி நம்ம பேசணும், எப்படி நம்ம என்ன செய்வது என்று. மற்றபடி இந்த வாரம் வியாழக்கிழமை எசென்ஷியல் டே ஸ்டார்ட் பண்ணி எசென்ஷியல் டே பரமேன திருநாள்லேருந்து பெந்திகோஸ் நாள் அப்படின்னா 24 முடிஞ்சு 6ஆம் மாதம் முதல் வாரம் இல்லை 31 கடைசி நாளா சண்டே 31 இல்லைன்னா ஜூன் 1 இது வரும். அப்போ அது பெந்திகோஸ் நாளாக இருக்கும். அந்த இடையில எசென்ஷியல் டேலேருந்து பரமேன திருநாள்லேருந்து 10 நாள் நம்ம ஒரு ப்ரேயர் வைப்பாங்க. இது வெளியூர்லேருந்து ஆர்ச் பிஷப் கேண்டர்பரி அவர் சொன்னது, தை கிங்டம் கம் இன்டென்சிவ் ப்ரேயர் சொல்லிட்டு 10 நாள் ஆண்டவர் வருகைக்காகவும் பரிசுத்தனுடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு நாள். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. விசேஷமாக இந்த பெந்திகோஸ் நாட்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சீக்கிரமாக ஆலயம் திறக்கப்படணும், நம்ம ஆலயத்தை போய் ஆராதிக்க வேண்டும் என்று. உதவிகள் தேவைப்படுமானால் தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னையும் அல்லது வார்டன்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள். அது வேண்டிய உதவிகளை அவர் செய்வார்கள். சோத்திர பாடல் எழுதிலிருந்து தோத்திர பாடலை பாடுவோம். கீர்த்தனை. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். பக்கம் 9, பேஜ் 9. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் நேரும். சோதனை வாரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும். அருணை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. மையமிருந்ததொரு காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தான். மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றாயின் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. இன்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது
வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்ன வந்தாலும் நம்புவோம். அப்பா, எங்கள் நேச மீட்பர் நீர், எங்கள் வழிநடத்துகிற ஆண்டவர் நீர். யார் கைவிட்டாலும் என் பின் செல்லுவோம். அப்பா ஆண்டவரே, நீங்களை காத்து வழிநடத்துகிற ஆண்டவரே, நீங்கள் காக்கும் மீட்பர் ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. அப்பா, பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் உண்மை அதிகமாக அன்பு கூறவும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க பலப்படுத்துங்க. இந்த வாரத்தை முழுவதும் காத்துக்கொள்ளும். நல்ல செய்தி நாங்கள் சீக்கிரமாக கேள்விப்படவும் அப்பா ஆலயம் திறக்கவும் உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொரு ஜெபலையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உலகம் முழுவதும் அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வைரஸ் முற்றுமாய் நீங்கி போகட்டும். மக்கள் ஆண்டவரை மறுபடியும் அப்பா இப்போது போல வாழ்க்கைக்கு வரட்டும். ஆண்டவரை சீக்கிரமாய் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இது பெரிய காலம் செய்கிற ஆண்டவர் அப்பவுமே நம்பி இருக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுங்க, வேலைகளை காத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை படிப்பையும் அப்பா அவளுக்கு அவர் படிப்புலையும் ஆண்டவரை பிள்ளைகள் சிறந்து வழங்க. அப்பா பள்ளிக்கூடம் போக முடியல, இருந்தாலும் வீட்டில் இருந்து படிக்கும் பொழுது அது வேண்டிய ஞானத்தை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். டீச்சர்ஸையும் அப்பா அம்மா கருத்து அர்ப்பணிக்கிறோம். இதுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அம்மா கருத்து அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இதை தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.